அப்படியே நம்ம இந்த பக்கம் போவோம். பைசைக்கிள் ரெண்டல். MCV லோரி ஸ்நாக் ஸ்டாப். ஏதோ நினைவு சின்ன மாதிரி வச்சுருக்காங்க. இது போஸ்ட் ஆஃபீஸும் போலீஸ் ஸ்டேஷன் தான் வச்சுருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, அங்கிட்டு நிற்கிது போட்டில் அந்த பக்கம் பீச்சுக்கு போகுது. ஹார்பர் சைடு சொல்லுவாங்கள்ல சின்னதாக. இப்போ இங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கட்டடம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கார்கோ ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் இந்த பெட்ரோலு டீசலு SCYPEC சிசல் பெட்ரோலியம் கம்பெனி லிமிட்டட். இங்கிட்ட ஒரு பீச் இருக்குங்க. இந்த பக்கம் வர்றப்ப பார்ப்போம். போட் பாபி வில்லேஜில் எல்லாம் சைக்கிள் தாங்க. நான் வந்து பார்த்ததுலேயும் சைக்கிள் தான் எல்லாம் ஓட்டிகிட்ருக்கீங்க. மண் வந்து உள்ளே இருந்து இறங்கியிருக்கு பாருங்க ஃபுல்லாக. காகித பூங்க ஒயிட்டு. பீச்சு ஃபுல்லாக இது வச்சு கல் வச்சு அடைச்சி தண்ணியெல்லாம் உள்ளே வராத மாதிரி அவர் இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க. கல் வச்சு தடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அவன் பெரிய ஆலமரம் இருக்குது இந்த இடத்துட்ட. அட்டேங்கப்பா அவனுக்கு எப்போ சைக்கிள். இந்த ஏரியா ஃபுல்லாக சைக்கிள் தாங்க. கார்லாம் ரேர் தான். நான் இப்போ பார்த்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாகவே சைக்கிள் தான். எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன இது, என்ன ஹோட்டல் இது? லீடோமே நம்ம ஹோட்டலாங்க. அது நம்ம ஓனர் ஹோட்டலுங்க. அது நம்ம ஹோட்டலுங்க. இவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் சுடுகாடு தான் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே லாடிக்கு ஹார்பர் தாண்டிக்கிட்டு வந்தோங்க. வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சுடுகாடில் இருக்கலாம் தாண்டி வந்தால் இந்த வருங்க. இந்த பக்கம் இந்த தெரியுதா சிஸ்டர், இந்த சிஸ்டர் ஐலாண்ட் சொல்கிறோம்ல. ரெண்டு சிஸ்டருக்கு நடுவில் அந்த போட்டு போகும்ல, டனல் மாதிரி இருக்குது பாருங்க. ரெண்டு தெரியுதா? அந்த இது ஒரு ஐலாண்டு, இது ஒரு ஐலாண்டு, நடுவில் ஒரு போட்டு போகிற மாதிரி இருக்குது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டுக்கும். அந்த இது பார்த்தீங்களா ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் தான் போட்டு போகும். சிஸ்டர் ஐலாண்டுமாங்க அதை. அதான் சிஸ்டர் ஐலாண்டுமாங்க. இந்த பக்கம் இங்கிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது பாருங்க. எவ்வளோ ஃபுல்லாக நிறைய ஐலாண்ட் இருக்குங்க. உள்ள குட்டி குட்டியாக கடலுக்குள்ளே இந்த லெமோரியா அழிஞ்சு போச்சு இல்லை. இந்த பாருங்க கடலில் எப்படி பாறை மேலே இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? பவள பாறை. இந்த ஹெலிகாப்டருக்கு போகுது பாருங்கள். அந்த ஹெலிகாப்டர் ஃபுல்லாக அங்கே சுற்றி காமிக்குதுங்க.
தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மாயிலேருந்து வருது ஹெலிகாப்டர் வந்து லேடி எல்லாத்தையும் சுற்றி காமிக்குது. போயிட்டுருக்கு. தெரில எனக்கு சரியா. இந்த மலைக்கு மேலே போகுதுங்க ஹெலிகாப்டர். இதா போயிட்டு இருந்தா போகுது பாருங்க. சரிதா? ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறாங்க. அந்த பக்கம் சுற்றி காமிச்சு அழைச்சிட்டு போவாங்க. இந்த என்னென்ன ஐலாண்ட் இருக்குது எல்லாத்தையும் அழைச்சிட்டு சுற்றி காமிச்சு அழைச்சிட்டு போவாங்க. 3 ட்ரிப்புன்னு நினைக்கிறேன் ஹெலிகாப்டர் போகிறது. சரி பாருங்கள், இந்த பக்கம் வீடெலாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கம். ஸோ அந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், மேலே வந்தோம். இந்த சிஸ்டர் ஐலாண்ட்லாம் பார்த்தோம்ல. இப்போ இந்த மலையை பார்த்தோம். மலையை பாருங்கள். அந்த மலை பார்த்தீங்க ஷேப் பார்த்தீங்களா? இந்த மலை ஷேப் பாருங்கள், அப்படி வளைஞ்சிருக்குது. என்னன்னா அந்த கடல் தண்ணி வந்து அடிச்சிருக்கு. இவ்வளோ தூரம் கடல் தண்ணி வந்துருக்குங்க. அந்த பாருங்க அடிச்சிருக்கு பாருங்கள். அடிச்சு செதுக்கி இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு மலையை? இதெல்லாம் கடலுக்குள்ளே தான் இருந்தது இந்த மலையெல்லாம். அப்போ தண்ணி வந்து மேலே ஏறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடெலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி. இந்த ஹோட்டல் பேர் பாருங்கள், பேட்ரன் ஹோட்டல்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஹோட்டலு? அந்த சேவ் பாருங்கள், சொன்னல அந்த கடை தண்ணி, அந்த தண்ணி வந்து அடிக்குது பாருங்கள். அடிச்சு சேவ் பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. எவ்வளோ போர்ஸாக வந்து அடிக்குது பாருங்கள். அதனால் அடிச்சு அந்த கல்லே சேவ் பண்ணிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. வலுவான பாறை அங்கே பாருங்கள். அடித்து எப்படி இது பண்ணுது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ரெசார்ட் அழகா சிவி அப்படியே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே இந்த தீவை ரசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். மேலே படுத்துட்டு அப்படியே தீவை ரசிக்கலாம் பாருங்க. எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாருங்க லாடிக் வேறு லெவலில் இருக்குல்ல. தண்ணி கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணாடி மாதிரி இருக்குங்க, அப்படி தெரியுது பாருங்கள். உள்ள கண்ணாடி மாதிரி உள்ள எல்லாம் தெளிவாக தெரியுது. சூப்பராக இருக்குது. அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க. ஆனால் அப்பா இருந்தால் ஒரே அடியாக பல்லாமல் இருக்குது, இல்லைன்னா ரொம்ப மேலே இருக்குங்க. பாருங்க எப்படி போயிட்டுருக்கா அப்லோட். பீச்சை பாருங்க, வேற லெவல் பீச். பார்த்தீங்கன்னா அழகெல்லாம் தான் நனைய வேண்டியதான். ஒதுங்கிறது போகிற இடம் இங்கே 2 சைக்கிள் இருக்கு, காணும் ஆளை வர்றாங்க அவங்க. பீச்சை பாருங்க. லாடி இந்த பக்கம் வந்துச்சு, பேக் சைடு. இது அநேகமாக டெட் எண்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லாடிக்கில் பின்னாடி சுற்றிட்டு வந்துட்டோம் போல் இந்த பக்கம். இங்கிட்டும் மலையை பாருங்கள், எல்லா இடத்துலையும் தீவுங்க. நான் கூட லாடிக்கு இங்கிட்டு தீவு இல்லை நினச்சேன். சுற்றி தீவு தான், எல்லா பக்கம் மலை இருக்குங்க. இந்த சிஸ்டர் தீவு, இந்த பக்கம் பாருங்க பெரிய தீவு. ஸ்விம்மிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்குங்க. உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் போல். அவங்க உள்ளே ஏதோ பண்ணிட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் உப்பு தண்ணி, இந்த பக்கம் கடல், இங்கிட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய ரெசார்ட்டு பாருங்க. ரிலாக்ஸுங்க, ரிலாக்ஸுங்க இருக்குது பாருங்க. லக்ஸரி டெட் எண்ட் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, ஃபினிஷ்ங்க, முடிச்சாச்சு. லாடிக் அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து சுற்றிட்டு வந்துட்டோம். அங்கிட்டு சுற்றியே சுற்றி வந்தாச்சு. ஓகே பாய் லாடிக், பாய்.
நம்ம ஐஓஎல்டி அந்த போட்டில் தான் போகிறோம். கேட்ரோஸ் நின்றுருக்கு, அப்புறம் ஐஓஎல் நின்றுருக்கு. பார்த்தீங்களா, 2 போட் பக்கத்து பக்கத்தில் நின்றுருக்கு. ஸ்டேட் ஃபிளாக் பறக்குது. ஆமாடி, இதுல தான் போட்டு வந்து உள்ளே வந்து இப்படி திரும்பி நின்றுது. அதுதான் நம்ம லீடோ மெயின் லாரன்ஸ் ஹோட்டல். இந்த ஹோட்டல் அதான் தெரியுது, நான் பார்த்தோம்ல. தண்ணியெல்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ளே வராமல் கல் வச்சு தடுப்பு மாதிரி இருக்கு பாருங்க. நாங்கள் பார்த்தோம்ல இந்த கல் தண்ணி வந்து அரைச்சிருக்குன்னு. அந்த பாருங்க, அந்த கல்லெல்லாம் அங்கே அரைச்சிருக்கு பாருங்க. பாறையெல்லாம் மேலே இந்த மேலே இருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி இருந்துருக்குங்க. அப்போ அந்த பாறை அரைச்சிருக்குன்னா அப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்துருக்கும்ல. அந்த அளவுக்கு தண்ணி இருக்கிறனால தான் உள்ளே போயிருக்கு தண்ணி அவ்வளோ தூரத்துக்கு. நான் பார்த்தோம்ல உள்ளது உள்ளே அந்த டவர்லாம் தாண்டி உள்ளே இருந்தது. அவ்வளோ உள்ளே போனோம் நம்ம. இப்போ இதெல்லாம் தண்ணிக்குள்ளே தானே இருந்திருக்கு. அந்த மட்டத்துக்கு இந்த மலையெல்லாம் தண்ணிக்குள்ளே தான் இருந்திருக்கும். அதனால தான் உங்களுக்கு இப்படி அரிச்சிருந்துருக்கு. இப்போ இந்த தண்ணி விட்டு வெளில வந்திருக்கு. அந்த மட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ மட்டம். அந்த தெரியுது பாருங்க, அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. அந்த மலை உச்சியே தெரியுது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. சரி, ஓகே, முடிஞ்சிச்சுங்க ட்ரிப்பு. லாடிக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு, எல்லா இடமும் பார்த்தாச்சு. கடைசியாக போனால் கல்லறையாக இருக்குது, கூட்டமாக இருக்கிற இடம்னு பார்த்தா. ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க. இந்த பக்கம் எதுவும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, லாடிக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கிளம்புவோம். பாய் லாடி, கிளம்புவோம். பாய்.